அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தம தோழர்களில் ஒவ்வொரு தோழருக்கும் சிறப்பு மிகுந்த ஓரிரு பதிவேனும் இருந்து கொண்டிருக்கின்றன. சிலருக்கு அவருடைய வாழ்நாள் பூராகவும் நடந்த நிகழ்வுகள் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இங்கே நாங்கள் பார்க்க போவது மிக பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குறுகிய காலம் அவர்கள் இஸ்லாத்தில் இருந்தாலும் சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதனாக உன்னத நோக்கத்தோடு சுவனத்தை ஆதர வைத்தவர்களாக புறப்பட்டு அதை அடைந்து கொண்டார் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதரினால் நற்சான்று சொல்லப்பட்ட தோழராகவே அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், அன்று அவர்கள் பனு சலமா கோத்திரத்தின் தலைவராக காணப்பட்டார். அந்த மக்களுக்கு மத்தியில் மிகவும் கண்ணியத்துக்குரிய சிறப்பு வாய்ந்த ஒருவராக அவர் வாழ்ந்து வந்தார். கொடைவள்ளலாக திகழ்ந்திருக்கிறார். மேலும் இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதை விட அவருடைய உலகத்தை விட்டும் விடைபெற்று செல்லுகின்ற அந்த நிகழ்வானது அவருடன் மிகவும் நெருங்கி தோழமை பாராட்டிய அவருடைய தங்கையை திருமணம் முடித்திருந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடன் ஒரே கபரில் ஒரே கஃனில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் உஹது யுத்தத்தின் பின்னால். ஏனென்றால் அந்த யுத்தத்தில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த உஹது யுத்தத்தின் பொழுது அவர்கள் களமிறங்கி வந்ததெல்லாம் தான் வீட்டுக்கு திரும்ப வருவதற்கு வரக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ்விடத்தில் ஏற்படுத்த வேண்டாம் என்று கேட்டவர்களாக, அவ்வளவுக்கும் அவர் நேர்த்தியாக நடக்க முடியாத நொண்டி நடையுடையவராக அவர்கள் இருந்தார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டாலும் பிற்காலத்தில் ஏற்றுக்கொண்டாலும் இஸ்லாத்தின் சுவையை சரிவர, ஈமானிய சுவையை சரிவர உணர்ந்து வாழ்ந்ததன் அவருடைய நோக்கத்தை அவர்கள் சிதறடிக்கக்கூடிய அல்லது சிதறடிக்கப்படக்கூடிய நிலைமையில் அவர்கள் ஆக்கிக் கொள்ளவில்லை. அவருடைய ஈமான், அவருடைய பொறுமை, அவருடைய மார்க்கம் அல்லாஹ்வின் நின்றும் ஏற்படுத்தப்படக்கூடிய சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் மனிதர்களுடைய எந்த விதமான சோதனைகளுக்கும் அகப்படாமல் தூயதாகவே அதை அவர்கள் வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்படிப்பட்ட அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு சென்ற நேரத்தில் அல்லாஹ்வின் மீது ஆணையாக விஷயத்தில் நான் கூறுகின்றேன், இன்றைய தினம் சோனத்தில் நீர் உன்னுடைய இதே நடையை கொண்டு நீ நடை போடுவாய் என்று சொல்லி நன்மாராயம் கூறப்பட்டவர். அது மாதிரியே அவர்கள் அன்றைய தினம் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உயரிய மேலான அந்தஸ்தை கொடுத்தான். வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும் நலவின்பால் துணை புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.